தேவாதி வள்ளுவ பெருமகனார் தந்தரிலிய நம் வேதம் சொல்லுது. போங்க, எங்கே கொண்டு போய் வச்சிருக்கான் பாரு. போங்க, தண்ணீரை மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றிட்டாங்க இந்த நாட்டில். என் அன்பு பிள்ளைகளே, அருமை பெற்றோர்களே, தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் தாய்ப்பால், உலக உயிர்களின் தேவை, உயிர் தேவை. நீ கடையில் வாங்கி குடிக்கிறாய், சந்தை பண்டமாகி விட்டது. கொக்கு என்ன செய்யும், குருவி என்ன செய்யும், மான் என்ன செய்யும், மயில் என்ன செய்யும், மரங்கள் செடி கொடிகள் பூனை பூச்சி என்ன செய்யும் என்று நீ சிந்திக்கலை என்றால் இந்த பிறப்பு பயனுள்ளதாவார். எல்லா உயிர்களையும் படைத்தான் இறைவன் நம்புகிற நீ மட்டும் தண்ணியை குடிச்சிருக்கடா, மற்றவர்கள் என்னடா பண்ணும், என்ன பண்ணும்? மலையை படைச்சது இறைவன் இல்லையா? அப்போ ஆற படைச்சது இறைவன் இல்லையா? இறைவன் இல்லையா? எப்படி அதை வெட்டிட்டு போய் சகிக்கிற நீ? எப்படி சகிக்கிற? எப்படி சகிக்கிற நீ? எப்படி? பூச்சி செத்தான், வண்டு செத்தான், அது செத்தா நீ பார்க்க இருக்க, நீ செத்தா யாரும் பார்க்க இருக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாய்டா நீ. இந்த உலகம் ஒன்றுது இல்லைடா, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையடா. அதெல்லாம் இருந்தாதான்டா. டேய், நான் இல்லாமல் நீ இல்லாமல் மரம் வாழ்ந்துரும்டா. மரம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுடா என் தம்பி தங்கைகளே, வாழ முடியாது. வைத்தியக்காரங்களா போங்க போங்க போங்க. வானின்றி உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்றுடற்பாற்று என்று வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளுகிறார். இங்க பாரு, விசிம்பின் துளியின் விழில் அல்லாமற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிதுங்கிறார். ஒரு துளி மழை துளி மண்ணில் விழல் என்றார், ஒரு புல்லு கூட முளைக்காது என்றவள மழையின் அருமையை நம்ம வள்ளுவ பெருமகனார். இந்த பாரு, இங்க பாரு, தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். எதுவுமே இருக்காது வானம் பொழியலைன்னா, வானம் பொழியலைன்னா. மழையின் நீரின் பெருமை